வணக்கம். ஸ்வாய் நம. சரி. ஒரு உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வராங்க. அ நெறைய பேர் வருவாங்க. சில பேர் வந்துட்டு போனா மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி பாதிச்ச மாரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ உங்களுக்கு யார் மேல அந்த ஒரு தவறான எண்ணம் இருந்ததோ, சந்தேகம் இருந்ததோ, மறுபடியும் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகும் பொழுது, உங்களுக்கு அது அந்த சந்தேகம் இன்னும் பழு அதிகமாகும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நெற சொம்பு தண்ணி குடுங்க. வாங்க, உட்காருங்கன்னு சொல்லி, ஒரு சொம்பு நெறைய தண்ணி. அத நெற சொம்புன்னு சொல்லுவோம். சொம்பு நெறைய தண்ணி குடுங்க. அவங்க வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, "நல்லா இருக்கீங்களா?" எல்லாமே கேட்டுட்டு உட்காந்து தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிச்ச பின்னாடி அந்த தண்ணிய வாங்கி உடனே வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்காம, அவங்க உட்கார இடத்துல பக்கத்துல ஒரு டேபிளோ அல்லது கீழயோ எங்கேயாவது வச்சுடுங்க. சரியா? அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேச்சு குடுத்துட்டுருப்பீங்க. அப்புறம் அவங்க வந்ததும் கொஞ்ச நேரத்துல நலம் விசாரிச்சுட்டு கெளம்பிடுவாங்க. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களோட, கெட்ட எண்ணத்தோட அவர்கள் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும், கண் திருஷ்டி அதன் வழியாக வெளியேறிவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அவர்கள் குடித்த அந்த செம்பு நீரிலிருந்து, உங்க வீட்டு சமையலறையிலிருந்து கொஞ்சம் கல்லுப்பு ஒரு 2 உப்பு மட்டும் எடுத்து அந்த தண்ணீல கலந்து, ஒரு 2 நிமிஷம் வெளியில வாசப்படியில வச்சுட்டு அந்த தண்ணிய கீழ ஊத்திருங்க. பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கு ஊத்திருங்க. இல்லன்னா வெளியில கொண்டு போய் கீழ சிந்திட்டு வந்துடுங்க. இப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாற்றம் தெரியுதான்னு பாருங்க. ஆனா, அவர்கள் முன்னாடி பண்ணிடாதீங்க. அவங்க எல்லாம் வெளியில கிளம்புனதுக்கு அப்புறமா இத செஞ்சு பாருங்க. நெகட்டிவ் எனர்ஜி ஒருவேளை இருந்தால் சென்றுவிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நல்ல ஆட்கள் மீதும் நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் இல்லையா? அத தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா?